வெற்றிவேல் முருகன் மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா அம்பிகா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 42 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு மேச ராசி, கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு இப்போதைக்கு விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு விவசாய நிலைமை கிட்டத்தட்ட 30 ஏக்கருக்கு மேலே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த மணமகள் வந்துட்டு திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு தனிமையில் தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசன்ட் டைமில் இவங்களுடைய கணவர் கூட முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற கணவருக்கு வந்துட்டு குழந்தைங்க கண்டிப்பாக இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஜாதி வயதை பற்றி எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை விட சேம் ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இவங்களை விட ஏஜ் வந்துட்டு அதிகமாக இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் வந்துட்டு கடலூருக்கு இருக்கக்கூடிய பண்ருட்டி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற கணவர் வந்துட்டு படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த ஒரு வசதியுமே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மணமகளுக்கு வீட்டுடைய மாப்பிள்ளையாக வரக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தை அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைட்லேருந்து அஃபிஷியலாகவே தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா அனுசியா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 37 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய ராசின்னு பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசி, மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு சத்துணவு அமைப்பாளராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு வருமானம்னு பார்த்துட்டிங்கன்னா மாத வருமானம் 18,000க்கு மேலே சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு தன்னுடைய கணவரை வந்துட்டு திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவரை இழந்துட்டு விடோவாக தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவுமே இல்லாததுனால தனக்குன்னு ஒரு துணை தேவை அப்படிங்கிறதுனால மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்க. தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவங்களுக்கு குழந்தை இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு வீடு வசதிலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கன்னியாகுமரி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைட்லேருந்து தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க.